ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எவ்ரிதிங் இஸ் பை ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எதற்காய் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார்? அவருக்கு மகிமையை கொண்டு வர. அவருடைய கடவுளுடைய மகிமை தான் இயேசு. ஜீசஸ் இஸ் த க்ளோரி ஆஃப் காட். அப்போ இயேசு எப்படி இருந்தார், அதே போல நாம் இருக்கும்போது நாம் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். இயேசுவை போல நம்ம மாறணும், இயேசுவை போல வாழணும். அதுதான் ஆண்டவர் நம்மை ரட்சித்ததின் நோக்கம். கல்வாரி சிலுவையில் நமக்காய் ஜீவனை கொடுத்தது சும்மா நமக்கு ஒரு வீடு, நிலம், ஒரு பிளாட்டு, ஒரு காரு, இந்த உலக அற்பமான ஆசீர்வாதங்களை தர்றதுக்காக இயேசு சிலுவையில் மரிக்கல. அது பெரிய வேலை. இயேசுவின் சிலுவை மரணம் நாட் ஜஸ்ட் ஃபார் மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், உலக பிரகாரமான அற்பமான ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. அதை விட பெரிய நோக்கம். இந்த கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தது நம்மை தம்மை போல மாற்ற. டே பை டே ஒரு சாங்டிஃபிகேஷன். ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரித்து 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 அவரை போல. அந்த சுத்திகரிப்பதற்கு நெருப்பு, பொன்னை சுத்திகரிக்க நெருப்பு, வெள்ளியை சுத்திகரிக்க நெருப்பு, அதே போல நம்மை சுத்திகரிக்க உபத்திரவம் என்கிற நெருப்பு. உபத்திரவங்கள் தான் நெருப்பு மாதிரி. நெருப்பு கஷ்டமாக தான் இருக்கும், நெருப்பு வேதனையாக தான் இருக்கும். ஆனால் அதில் தான் நாம் உருக்கப்படுகிறோம், அதில் தான் உருவாக்கப்படுகிறோம். எப்பொழுது உருக்குதலை ஆண்டவர் நிறுத்துவார்? கல்லூரி மாணவிகள் ஒரு 4 பேர் மல்கியாவை படிக்கும்போது, மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும்போது, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறவனை போல புடமிடுவார் இருக்கு. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். இதான் வசனம். கல்லூரி மாணவிகள் படிக்கும்போது அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அப்போ அது ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதிரி இருக்கு. செய்துகிட்டே இருப்பார். அவங்களுக்கு புரியல. அப்போ எப்பொழுது அதை நிறுத்துவார்? வெள்ளியை புடமிட்டு, புடமிட்டுன்னா என்ன? உருக்கி சுத்திகரித்து. அந்த பைபிள் வேர்டு. புடமிடுதல்னா என்ன? உருக்கி சுத்திகரிக்கிறது தான் புடமிடுதல். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு அதை சுத்திகரித்து கொண்டிருப்பார். அப்போ எவ்வளவு நாள் சுத்திகரிப்பார் அப்படின்னு புரியாத சகோதரிகள், வாலிப கல்லூரி மாணவிகள் ஒரு சில்வர் ஸ்மித்னு சொல்கிறோம். கோல்ட் ஸ்மித், சில்வர் ஸ்மித், பிளாக் ஸ்மித் இப்படிலாம் சொல்கிறோம் பாருங்க. கோல்ட் ஸ்மித்னா பொன் ஆச்சாரி, பொண்ணு வேலை செய்யக்கூடியது. சில்வர் ஸ்மித் வெள்ளி ஆச்சாரி, வெள்ளி வேலை. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இப்படி நாங்கள் ஒரு வாக்கியம் படித்தோம், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். நீங்கள் இந்த வெள்ளி வேலையை செய்கிறீங்களே, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எப்போ இந்த கிளீனிங் ப்ராசஸை நிறுத்துவீங்க? எப்போ சுத்திகரிக்கிறத நிறுத்துவீங்க? இந்த புடமிடுதல், நெருப்பில் போடுறீங்க எடுக்கிறீங்க, தண்ணியில் போடுறீங்க எடுக்கிறீங்க, சோப்பு தண்ணியில் போடுறீங்க எடுக்கிறீங்க, பார்க்குறீங்க, தேய்க்கிறீங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், சின்ன ஒரு லென்ஸு இந்த கண்ணில் மாட்டியிருப்பார். சின்னதாக ஒரு கண்ணில் மாட்டிக்கிட்டு ஒரு கண்ணை மூடிக்கிட்டு அது வழியாக பார்த்து வேலை செய்வாங்க. அதை கையில் வச்சு தேய்ச்சி, பக்கத்தில் ஒரு சின்ன தண்ணி இருக்கும், சோப்பு தண்ணி இருக்கும், நெருப்பு இருக்கும், இங்கே இருக்கும், எடுத்து தேய்ச்சி அப்படியே அப்படியே பார்த்து இந்த லென்ஸ் ஒன்று கண்ணில் மாட்டிக்கிட்டு. நான் பல முறை பார்த்துருக்கேன். நான் ஸ்கூலுக்கு போகிற வழியில் கடைகள் இருக்கும். அங்கே ஒரு கடையில், ஒரு கடையில் நியூஸ் பேப்பர் இருக்கும். அந்த நியூஸ் பேப்பருக்கு பக்கத்து கடை இந்த ஆள் உட்காந்துருப்பார், இந்த ஐயா. இவ்வளவு ஆழமான சத்தியம் இதில் இருக்குன்னு அன்னைக்கு தெரியாது. ஆனால் சும்மா வேடிக்கை பார்ப்பேன், எப்படி என்ன பண்ணுறாரு. அப்படியே பார்த்தா எடுப்பார், ஊதுவார், நெருப்பு அதில் இருக்கும். அப்புறம் சின்ன இடுக்கியில் எடுத்து அந்த பொன்னை வெள்ளியை உருக்கிறது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு பாத்திரம் இருக்கும், கடாயின்னு சொல்கிறேன், அது மாதிரி. நல்லா கவனிங்க. அப்போ எப்பொழுது சுத்திகரித்து கொண்டிருப்பார், எப்போ முடிப்பார் அப்படின்னு அவர் சொன்னாரா? நான் எடுப்பேன், அதை நெருப்பில் போடுவேன், சுத்திகரிப்பேன், திரும்ப தண்ணியில் போடுறது, சோப்பு தண்ணி திரும்ப போடுறது, தேய்க்கிறது, அப்படி இப்படி அடிக்கடி பார்ப்பேன்.
பார்க்கும்போது சொன்னாராம், எப்போ என் முகம் அதில் தெரிதோ அப்போ தான் சுத்திகரிக்கிறத நிறுத்துவேனாராம். கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான சத்தியம். ஆண்டவர் நம்மளை டெய்லி சுத்திகரிக்கிறாருன்னா எப்போ நிறுத்துவார் தெரியுமா? எப்போ நாம் அவரை வெளிப்படுத்துகிறோமோ அது வரைக்கும் நம்மளை சுத்திகரிக்கத்தான் செய்வார். அந்த சுத்திகரிப்பு வேலையை அவர் செய்யட்டும். கைத்தட்டி ஒரு அல்லையில சொல்லுங்க. நல்லா கைத்தட்டுறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறது எதுக்கு தெரியுமா? நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கா, நம்மளை கொடுமைப்படுத்துறதுக்கா, நம்மளை அள வைக்கிறதுக்கா இல்லை. அழுக சில வேளையில் வருது, நெருப்பு மாதிரி சோதனை வருது, ஐயோ தாங்க முடியலையே நினைக்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு இதெல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. எல்லாத்தையும் ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காக அனுமதித்து நம்மில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சோதனைகள் தான், பிரச்சனைகள் மூலமாய்த்தான் கர்த்தர் நம்மை மறுரூபமாக்குகிறார். ஆண்டவர் நம்மை உருவாக்குவது வசனம் படிக்கிறதுனால மட்டும் இல்லை, சோதனைகள் மூலமாக தான் உருவாக்குறார். நம்முடைய சூழ்நிலைகள், நான் 10 முறை பைபிள் படிச்சுட்டேன், நான் சூப்பராக உருவாயிட்டேன், இல்லை இல்லை இல்லை. பைபிள் படிக்கிறது நமக்கு தகவல்கள் சொல்லுது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறதற்கு என்ன செய்யறாரு ஆண்டவர்? சுத்தியல் எடுக்கிறாரு, உடைக்கிறாரு. ஒரு அழகான சிற்பத்தை உருவாக்கணும்னா அந்த ஆர்கிடெக்ட் இல்லை, ஆர்கிடெக்ட் அந்த சிற்பி அந்த கல் அப்படி கொண்டு இறக்கி போடுறாங்க. அங்கே கிடக்குது. இந்த மகாபலிபுரம் போகிற சைடில் பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், டிக் 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 டிக்னு ஒரு சத்தம் கேட்டு இருக்கு. அந்த இடம் ஃபுல்லாக என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆட்கள். இல்லைன்னா மெஷினில் கட் பண்ணுறாங்க, கல்லை ஃபுல்லாக கட் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கங்கே தட்டி 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 அழகான சிலைகள் செஞ்சு ஒர்க்கிங். சின்ன சின்ன சுற்றி வச்சு உளி வச்சு லைட்டாக தட்டி, லைட்டாக தட்ட வேண்டியது லைட்டாக தட்டணும், ஸ்ட்ராங்காக தட்டுறது ஸ்ட்ராங்காக தட்டணும், இதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. அது மாதிரி அழகாக அந்த டிக் 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 டிக்னு தட்டு சத்தம் கேட்டே இருக்கும். நான் பலமுறை பார்த்துருக்கேன். வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒரு பெரிய பாடம். ஆண்டவர் நம்மளை அப்படிதான், நம்மளை தட்டி அடித்து உடைச்சி தான் உருவாக்க முடியும். வசனங்களை படிக்கிறதுனால நம்மளை உருவாக்கிற முடியாது. ஆமீன் கேட்கலாமா? அப்படின்னா வசனம் படிக்க வேணான்னு சொல்கிறேன்னா இல்லை இல்லை, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, நான் தவறாக சொல்லலை. வேத வசனங்களை ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, வழிகாட்டுறாரு. இப்படி இருக்கும், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு பைபிள் இருக்கு, இருக்கா இல்லையா? சோதனையை அது இருக்கு, சோதனையை சகிச்சா பாக்கியம். சோதனைன்னா என்னன்னு தெரியணும்ல. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னா உங்களுக்கு சோதனை தெரிஞ்சிடாது. சோதனை என்னன்னு தெரியணும்ல. புரியுதா நான் சொல்றது? அப்போ ஒரு சோதனை அனுப்புனா தான், சோதனைனா என்ன, சோதனை வந்தா தான் வேதனை. சோதனை மூலமா சோதனையே வேதனை தான். சோதனையினுடைய வெயிட் எப்போ தெரியும்? வேதனையாக தான் இருக்கும். சோதனைகள் மூலமா தான் உருவாக்குறாரு. டெஸ்ட் வேற, டெம்டேஷன் வேற. நான் அடிக்கடி சொல்றேன், God will test you, the devil will tempt you. தமிழ்ல சோதனைன்னு போட்டிருக்கு. நான் கொஞ்சம் மாத்தி சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு பரீட்சை வைப்பார், பிசாசு உங்களை சோதிப்பான். பிசாசு தீமையினால சோதிப்பான், உங்களை எதுலையாவது சிக்க வைக்கணும்னு சோதிப்பான். அதான் பிசாசு. The devil will tempt you, but God will test you. Testing, God will test to make you best. உங்களை பெஸ்டா மாத்துறதுக்கு தான் டெஸ்ட், இது ஆண்டவர். ஆனா உங்களை ஒஸ்டா மாத்துறதுக்கு தான் டெம்டேஷன், அது பிசாசு. பிசாசு நம்மளை கெடுத்து நம்மளை குட்டிச்சோவர் ஆக்குறதுக்கு அவன் சோதிக்கிறான். கர்த்தர் தீமையினால் ஒருவனையும் பொல்லாங்கினால் ஒருவனையும், ஒரு பாவத்தை செய்ய வச்சு நம்மளை சோதிக்கிற ஆண்டவர் இல்லை, பிசாசு. அப்படிதான் அழகா பேசி ஆண்டவருக்கு விரோதமா மாத்தி விட்டான் ஆதாம் ஏவாளை. அப்ப சோதனை வேற, பரீட்சை வேற. தேவன் பரீட்சிக்கிறார், பிசாசு சோதிக்கிறார். ஆனா தமிழ் வார்த்தை, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். 22:1 டெஸ்ட். God tested Abraham. தமிழ் வார்த்தை அங்க சோதனை போடு. தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆனா சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும், உங்களால தாங்க முடியாத, நீங்க ஜெயிக்க முடியாத சோதனையை கர்த்தர் அனுப்பவே மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க.
உங்களால் தாங்க முடியாத அல்லது உங்களால் தப்ப முடியாத சோதனை வராது. எல்லா சோதனையிலையும் நீங்கள் தப்புவதற்கு ஒரு வழி வச்சிருப்பார். there is a way to escape. யோசேப்பு தப்பி ஓடின மாதிரி யோசேப்பு தப்பி ஓடினார் பாருங்க. தப்புவதற்கு வழி வச்சிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் he knows our load limit. சோதனை வரும்போது நம்ம என்ன செலக்ட் பண்றோம், what we decide, அதுதான் நம்முடைய டெஸ்டினி. என்ன நம்ம செலக்ட் பண்றோம், எதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், அங்கதான் நம்ம நிக்கிறோமா விழுந்து போறோமாங்கிறது. அப்ப ஆண்டவர் வசனங்களை படிக்கிறதுனால நம்மளை உருவாக்கல, சோதனைகள் மூலமா உருவாக்க சொல்ல வரேன். வசனங்களை வச்சு உணர்த்துறாரு, ரைட்டா ராங்கன்னு காட்டுறாரு. நம்மளை உருவாக்குறது சிச்சுவேஷன், சூழ்நிலை, சோதனை. அப்ப சோதனை நம்ம எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் ஆண்டவர் சோதனைகளை அனுமதிப்பார். அதை பரீட்சை வைப்பார். பரீட்சை வச்சு வச்சு நம்ம பாஸ் பண்ணணும்னு நினைப்பார். நான் பாண்டிச்சேரியில் பேசினேன் மென்ஸ் கேம்ப்ல. 7 டெஸ்ட் இந்த லைஃப் ஆஃப் ஏப்ரஹாம். ஆபிரகாம் வாழ்க்கையில் 7 டெஸ்ட், ஆண்டவர் வச்ச டெஸ்ட். 7 டெஸ்ட் வச்சார் ஆபிரகாம் வாழ்க்கையில். ஆதியாகமம் 12லேருந்து 22க்குள்ள 7 டெஸ்ட். கடைசி டெஸ்ட் தான் ஃபைனல் டெஸ்ட், அதோட ரெஸ்ட். ஆனுவல் எக்ஸாமுக்கு பிறகு 2 மாதம், அப்புறம் நோ டெஸ்ட் ஃபார் ஏப்ரஹாம். 7 டெஸ்ட் இன் த லைஃப் ஆஃப் ஏப்ரஹாம். வாட் மேட் ஏப்ரஹாம் a friend of God? 41:8 ஏசாயாவில், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என்ன அப்படி ஆபிரகாம் ஆண்டவர் அவனை பார்த்து சிநேகிதன் சொல்லணும்? யாக்கோபு 2:23 அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். எதனால ஆபிரகாம் ஆண்டுடைய சிநேகிதன் ஆனார்? அப்படி சிநேகிதனா மாறுறதுக்கு ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆண்டவர் வச்ச டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் பண்ணார். நான் ஒரு 7 டெஸ்ட் சொன்னேன். 7 டெஸ்ட்ல 2ல் ஃபெயில் ஆனார், 5ல் பாஸ் ஆனார் ஆபிரகாம். 7 டெஸ்ட் வச்சார் ஆண்டவர். 7 டெஸ்ட்ல 2ல் ஃபெயில், 5ல் பாஸ். எல்லாமே ஆங்கில எழுத்து, எஃப்ங்கிற எழுத்துல 7 வார்த்தை சொன்னேன் வேகமா நெட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபேமிலி டெஸ்ட். ஃபேமிலி நீங்க வேணா எழுதிக்கலாம். ஃபேமிலி டெஸ்ட். ஃபேமிலியா நானா? ஃபர்ஸ்ட் எஃப் ஃபேமிலி. உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் குடும்பத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஃபேமிலியா நானா? வீட்டில் கேட்குறாங்க எங்கே போறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் தெரில. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல், எங்கே போகிறோன்னு தெரில, ஆனால் யார் போக சொன்னான்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹிம். எங்கே போகிறேன், எவ்வளோ தூரம், எப்போ போவேன், என்ன நடக்கும், when, where, how, what, ஒன்றுமே தெரில. பட் he still went. எனக்கு ஃபேமிலியை விட நீங்கள் தான் முக்கியம். ஃபேமிலியா நானா? குடும்பம் என்ன நினைக்கும் நினைக்கிறியா, நான் என்ன நினைக்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆபிரகாம் பாஸ் பண்ணிட்டார். ஃபேமிலி 2வது ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் போறேன் ஆண்டவரே. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்ப டெஸ்ட் மேல டெஸ்ட். 2வது ஃபேமின் டெஸ்ட். 10ஆம் வசனம் படிச்சீங்கன்னா 12:10 தேசத்துல பஞ்சம் உண்டாயிட்டு. ஆபிரகாம் போக சொன்னாரு, போனாரு. 1-10 இங்க அவர் போகவே சொல்லல, இவரே முடிவெடுத்து போறாரு. அதனால பிரச்சனை, ஃபேமின், பஞ்சம். 2வது டெஸ்ட் எஃப், ஃபேமின் டெஸ்ட். பஞ்சம் வருது இருக்கிற இடத்துல. ஆண்டவர் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கலாம், அதை விட்டுட்டு போயிட்டாரு. போனதுனால என்னாச்சு? பிரச்சனை. பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. மனைவிக்கு பிரச்சனை, இவருக்கு பிரச்சனை. ஸோ ஆபிரகாம் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணல, ஃபெயில். தேவன் சொன்ன இடத்துல இருந்திருக்கலாம், தேவன்ட்ட ஆலோசனை கேட்டிருக்கலாம். இவருக்கே தெரியும்னு போனதுனால, சொந்த முடிவெடுத்ததுனால மனைவிக்கு பிரச்சனை. அங்க ஒரு பொய் சொல்லி, அதே பொய்யத்தான் அவங்க பையனும் சொல்றாரு பின்னால. அதே பொய்யத்தான் ஈசாக்கும். ஸோ ஏப்ரஹாம் ஃபெயில்ட். 3வது டெஸ்ட் ஃபெலோஷிப் டெஸ்ட். ஃபெலோஷிப் 3வது எஃப். 13ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 வசனங்களை வாசித்தீங்கன்னா, லோத்துவும் ஆபிரகாமும் பிரிந்தார்கள். பிரிந்தார்கள். நம்மளை விட்டு ஆண்டவர் சில ஆட்களை பிரிப்பாரு, உங்களை விட்டு பிரிப்பாரு. கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அங்கதான், லோத்து போன பிறகுதான் அங்க ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுறார். நீங்க படிச்சா தெரியும். லோத்து உலக சிநேகத்துக்கு அடையாளம். மாம்சம். ஆடு நல்லா இருந்தா போதும், ஆடு மாடுக்கு புல் இருந்தா போதும், உலகத்துல எனக்கு நல்லா இருந்தா போதும்.
ஒரு மாம்ச சிந்தை தான் லோத்து. அதனால இல்ல சித்தப்பா சித்தப்பா இல்லைன்னா பெரியப்பா, ஆபிரகாமுடைய பிரதருடைய பையன் தானே லோத்து. இல்ல பரவாயில்ல, அடுத்த பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன், நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லல. போனோன்னு உடனே கிளம்பிட்டார். யோர்தானுக்கு அருகான அந்த பூமி நல்லா இருக்குன்ட்டு நேரா போயிட்டார். கடைசியில் சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். 14ஆம் அதிகாரம் 14 வந்தீங்கன்னா சோதோமுக்கு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறான். நீங்க 19ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா சோதோமின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ஃபெலோஷிப். உனக்கு லோத்து முக்கியமா நான் முக்கியமா? நீங்க தான் முக்கியம் ஆண்டவரே. லோத்துடைய உறவு போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே. ஆபிரகாம் பாஸ் பண்ணிட்டார் 3வது டெஸ்ட்ல. ஆபிரகாம் பாஸ்ட். 4வது 14ஆம் அதிகாரம் ஃபைட் டெஸ்ட். ஃபைட், ஒரு சண்டை. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் அறிந்து தன் வீட்டிலே கைப்படிந்தவர்களாகிய 318 பேரை கூட்டிக்கிட்டு அங்க போய் லோத்துவ மீட்கிறதுக்கு போறார். லோத்துவ மீட்க எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருந்திருப்பாரு. திடீர்னு 318 பேர் கையில கத்தியை கொடுக்கணும், ஈட்டியை கொடுக்கணும், சண்டைக்கு போகணும்னா எவ்வளவு வெல் ப்ரிப்பேர்ட் ஏப்ரஹாம். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு ஒரு எச்சரிப்பு. எனி டைம் யூ மஸ்ட் பி ரெடி. யுத்த நாள் வந்த போது சவுலு கையில யோனத்தான் கையில தவிர வேற ஒருத்தன் கையில என்ன இல்லை, ஒருத்தன் கையிலையும் ஆயுதம் இல்லை. எப்படி ஜெயிப்பான்? 2 பேர் கையில இருக்கு, அப்படி போட்டிருக்கு. வேற ஒருத்தர் கையிலையும் ஆயுதம் இல்லை, யுத்தம். ஆனா இங்க பாருங்க, திடீர்னு அவருடைய சகோதரனுடைய பையனை கொண்டு போறாங்க. உடனே அங்க 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் 9 ராஜாக்கள் கதைய இந்த ஒரு லோத்துக்காக கர்த்தர் எழுதுறாரு 14ஆம் அதிகாரத்தில். புறஜாதி ராஜாக்கள் அந்த 4 பேரு 5 பேர்ல ஒருத்தர் தான் இந்த சோதோமின் ராஜா. 5 பேர் தோத்து போறாங்க, 4 பேர் ஜெயிக்கிறாங்க. சோதோமின் ராஜா இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, லோத்துவை கொண்டு போயிடுறாங்க. இந்த கதையை பார்க்குறோம். இந்த ஒரு லோத்துக்காக இவ்வளவு கதை எழுதுறாரு ஆண்டவர். லோத்துக்காக தான் இந்த 9 ராஜாக்கள் கதை. அதை கேள்விப்பட்ட உடனே ஐயோ அங்க 4 இங்க 5 என்ன ஆகும்னு யோசிக்கல. 318 பேரை கூட்டிட்டு போய் பின்தொடர்ந்து போய் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் ஜெயிச்சு ராஜாக்களை ஜெயிச்சுட்டு இந்த லோத்துவை மீட்டுக்கிட்டு கொண்டு வந்துடுறாரு. என்ன பேஷன்! சொல் பேச்சு கேட்காத ஒரு ஆளுக்காக, ஆலோசனை கேட்காத ஒரு ஆளுக்காக ஆத்தும பாரம். அவன் நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது. இந்த ஆத்தும பாரம் இருக்கா? நாம் பண்ண வேண்டிய ஒரு ஃபைட் இருக்கு. என்ன ஃபைட்டு? ஆவிக்குரிய ஃபைட். ஃபைட் டெஸ்ட். எபேசியர் 6ஆம் அதிகாரம். மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இல்ல, வான மண்டல பொல்லாத ஆவிகளோட நமக்கு போராட்டம். ஸோ அந்த ஃபைட்ல நம்ம பாஸ் பண்ணணும். ஃபைட் டெஸ்ட். அதே 14ஆம் அதிகாரம் கடைசியில் இருக்கிற 6 வசனம் வாசித்தீங்கன்னா ஃபார்ச்சூன் டெஸ்ட். ஃபார்ச்சூன் அப்படின்னா உலக பொருட்கள், உலக ஐஸ்வர்யம். ஃபார்ச்சுனர்னு ஒரு கார் போகுது பார்த்திருக்கீங்களா? ஃபார்ச்சுனர் இஸ் வெரி ஃபார்ச்சுனேட். அவர் ரொம்ப லக்கின்னு சொல்கிறேன் பாருங்க. அவருக்கு என்னங்க, அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிற பார்த்தீங்களா? அதை மாதிரி ராஜா சொல்றாரு, சோதோமின் ராஜா, இந்த பணம் பொருளெல்லாம் நீ வச்சுக்க, ஜனங்களை கொடுத்துரு. ஆஹா, நீ என்ன பணக்காரனாக சொல்ல போறியா? இந்த பணம்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை ஜனங்கள் தான். உன் பணத்தை நீ எடுத்துட்டு போ. உலக பொருள் பணம் ஆசை இல்லாத ஒரு ஆபிரகாம். கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. 5வது ஃபார்ச்சூன் டெஸ்ட். ஏப்ரஹாம் பாஸ்ட். அவ்வளவு வேணான்னு சொன்ன பிறகுதான் 15:1 ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்க, ரிவார்டு, நான் உனக்கு ரிவார்டு தரேங்கிறார் 15:1. ஏன்னா நீ உலக பொருளை வேணாங்கிற. பண ஆசை இல்லாத ஒரு ஆபிரகாம். 6வது ஃபாதர்ஹுட், தகப்பன் என்கிற ஒரு டெஸ்ட். அதுல ஆபிரகாம் ஃபெயில். உன் கர்ப்பப்பா பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளின்னு சொல்றாரு. ஆனா சாராள் சொன்னதை கேட்டு இல்ல இந்த ஆகார் மூலமாகிலும் ஒரு குழந்தை பிறக்கட்டு சொன்ன உடனே ஆபிரகாம் சாராளின் வார்த்தைக்கு செவி கொடுத்தான். ஹி ஃபெயில்டு. என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்ற நீ? பேசாம இரு. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பா செய்வாருங்கிற ஸ்தானத்துல இருந்து மனைவியை திருத்திருக்கணும். மனைவியை திருத்திருக்கணும். ஆனா ஆபிரகாம் செவி சாய்த்தான். அதனால வந்த பிரச்சனை, அன்றைக்கு வந்த பிரச்சனை, இன்று வரைக்கும் உலகத்துல பிரச்சனை. இஸ்மவேலர்கள் காலமா பிரச்சனை. முதல்ல பிறந்த இஸ்மவேல். ஸோ ஏப்ரகாம் ஃபெயில்டு.
கடைசி டெஸ்ட் 22:1. இந்த காரியங்களுக்கு பிறகு கர்த்தர் ஆபிரகாமை ஒரு பெரிய டெஸ்ட், அதான் ஃபைனல் டெஸ்ட். அதுக்கு பிறகு ரெஸ்ட். என்னது? லவ் டெஸ்ட், அன்பின் பரீட்சை. இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டெஸ்ட். சாரி, ஃப்ரெண்ட்ஷிப், எஃப்ல சொல்றேன். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபர்ஸ்ட் என்னது? ஃபேமிலி. செகண்ட் என்னது? ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, ரெண்டாவது ஃபேமின், மூணாவது ஃபைட்டு, மூணாவது ஃபெலோஷிப், நாலாவது ஃபைட்டு, அஞ்சாவது ஃபார்ச்சூன், ஆறாவது ஃபாதர்ஹுட், ஏழாவது ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டெஸ்ட் தான். எனக்காக எதையும் செய்வியா? எதையும் செய்வேன். எதையும் தருவியா? எதையும் தருவேன். அதான் பையன். 25 வருஷம் காத்திருந்து பெற்ற பையனை எனக்காக பலிடுவா. தர ஆண்டவரே, நீங்க தந்தது உங்களுக்கு தரமாட்டேனா? ஏன்னா என் பையனை நேசிக்கிறேன், ஆனால் அதை விட நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். புரியுதா நான் சொல்றது? என் பையனை நேசிக்கிறேன். அவன் தான் எனக்கு உயிர், அவன் தான் எனக்கு சந்தோஷம். அவன் பேர் என்ன? ஈசாக்கு. ஈசாக்குன்னு என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி, நகைப்புன, சிரிப்பு. அவன் தான் அந்த வீட்டுக்கே சிரிப்பு. அந்த வீட்டுக்கு சிரிப்பு, சந்தோஷமே அவர் தான். He was a joy to the family. அந்த சந்தோஷத்தை எனக்கு தான் கேட்கிறாரு. உனக்கு எது சந்தோஷம் தருதோ அதை எனக்கு தருவியா? அதான் கேள்வி.